தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க எபிசோடு என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன் பெரிய கலவரமே நடந்து முடியுது. ரேவதி சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. மகேஷ் கூட நிச்சயம் ஆகாமல் இருந்திருந்தா நான் இன்னொரு அந்த பாட்டியோட பேரனை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் கோவப்பட, அம்மாவை எதிர்த்து பேசுகிறதே தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் அந்த பாட்டியோடைய பேரனை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அவன் கருப்போ செவப்போ நெட்டையோ குட்டையோ படிச்சிருக்கானோ படிக்கலையோ எப்படி உன்னால் இப்படிலாம் யோசிக்க முடியுதுன்னு ரோகிணி ஒரு பக்கம் ரேவதியை பார்த்து கேட்க, நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் மகேஷ் கூட நிச்சயம் ஆகாமல் இருந்திருந்தால் தான் நான் சொன்னேன். அதான் மகேஷ் கூட நிச்சயம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு இப்படி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பேச்சை இத்தோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு சீனே பார்த்திங்கன்னா பெரிய கலவரத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இரண்டாவது சீனை பொறுத்த வரைக்கும் டாக்டர் மல்லிகா வீட்டில் இருக்காங்க. அவங்களுடைய கண்கட்டை பிரிக்கிறதுக்கு டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே அந்த கண்கட்டை பிரிக்கிறதுக்கான காரணம் அந்த கண் டாக்டர் மும்பை போகிறதுனால, ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே டாக்டர் மல்லிகாவுடைய கண்கட்டை பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்காங்க. டாக்டரோட கண் கட்டையும் பிரிக்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை திரும்புது. ஸோ யூஸ்வலாக சொல்கிற விஷயந்தான், கண்ணை மெதுவாக திறந்து பாருங்கள், லைட்டாக பாருங்கள், கொஞ்சம் மங்கள தான் தெரியும், போக போக தான் பிரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண, அதே மாதிரி இங்கே டாக்டரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்வையும் திரும்ப வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேங்க, 2 நாளைக்கு அதிக வெளிச்சமோ படிக்கிறதோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. கண் பார்வை அடுத்த செகண்ட் கோவிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி டாக்டர் மல்லிகா கோவிலுக்கு போகிறாங்க. டாக்டர் மல்லிகா எந்த கோவிலுக்கு போகிறாங்களோ அதே கோவிலில் மாயா, மகேஷ் இவங்க 2 பேரும் அங்கே சொந்த பந்தங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது, பெரிய இடம் பிடிச்சதான் பிடிச்சிய புளிய கொம்பாக தான் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் பேசிகிட்டு இருக்கதை டாக்டர் பார்க்குறாங்க. எனது இவனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி இங்கே கோவிலுக்கு போகும்போது, ஸோ அந்த இடத்துல மாயா, மகேஷ் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் வாழ்வு வந்ததை பற்றியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை பற்றி பேசுகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வெளியில் பார்த்தா வெளியில் பேனர் இருக்குது. அந்த பேனரில் ரேவதி, மகேஷ் 2 பேரும் மாலை போட்டு ஜோடியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி, இன்னொரு பக்கம் மாயா. அந்த பேனரை பார்த்த டாக்டர் உடனே இந்த சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் என்னது மல்லிகாவுடைய ஃபோன்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், நீ தனியாக தான் வரணும், நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் கோவிலுக்கு வராங்க. டாக்டரை மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. உன் பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையை பற்றி டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு சொன்னதும், அந்த இடத்துல மாப்பிள்ளையை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, சொத்து பத்து இல்லை, வசதி இல்லை, படிச்சிருக்காரு, ஒரு அண்ணி அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நீ யாரை சொல்கிறான்னு எனக்கு நல்லாவே புரியுது, அவன் ஒரு கேடு கெட்டவன், நம்ம ரேவதி எவ்வளோ நல்ல பொண்ணு, அந்த நல்ல பொண்ணுக்கு போய் இப்படி ஒரு கெட்டவனை நீ கல்யாணம் பண்ணிக்க வைக்க போறியா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரியை கேட்க, சொன்னதை கேட்டு செம்ம ஷாக் ஆகிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்கும்போது டாக்டர் எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில் தவறான ஒரு உறவு இருக்குது, நானே அவளுக்கு நிறைய தடவை அபார்ட் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும்போது ரேவதிக்கு அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா, இன்னும் கெட்டு போகலை, ஸோ உடனே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துன்னு சொல்ல, கோபத்தோட கோவிலேருந்து கிளம்புன சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு துப்பாக்கி எடுக்கிறாங்க. அம்மா எதுக்காக இப்படி கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க தப்பாக பேசினாங்கன்னு அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு சொன்னது எல்லாமே உண்மைதான். என் ஃப்ரெண்ட் மல்லிகா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா, அந்த மாயாவுக்கும் மகேஷுக்கும் இடையில தகாத உறவு இருக்கான், அவள் புட்டு புட்டு என்கிட்ட வச்சுட்டா அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட சொல்ல, ரேவதி செம ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ இங்கே மயில் வாகனம் உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்காங்க. கார்த்தி வழக்கம் போல் அவருடைய எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் வெளிப்படுத்த மாட்டார், சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருப்பார். இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சதுக்கு சரியான தண்டனையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு நேராக இங்கே மகேஷுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே
துப்பாக்கியோட வந்ததை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அரண்டு போயிருக்காங்க. ஸோ என்கிட்ட எப்படிலாம் நீ நாடகம் ஆடிட்டீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வார்ன் பண்ண, இல்லை எங்களை பற்றி யாரும் உங்ககிட்ட தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற துப்பாக்கியை நீட்ட 2 பேரும் அரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்படி விறுவிறுப்போடு நடக்கிறத பார்த்தா ஒருவேளை இதெல்லாம் மகேஷோட கனவாக இருக்குமா, இல்லை மாயாவுடைய கனவாக இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, இல்லைனா மாப்பிள்ளை மயில் வாகனத்தோட கனவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இவ்வளோ சீக்கிரம் உண்மை தெரிய வாய்ப்பு கிடையாது. இது ட்ரீம் சீனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.